அடுத்த இந்த செஷனுக்கு வந்து யூத் அண்ட் எல்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இது வந்து ஒரு கலந்துரையாடல். அதாவது என்னென்னா, ஒரு செகண்ட் ஜெனரேஷனில் தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க, அடுத்து தம்முடைய பேஷனை ஃபாலோ பண்ணி தொழில் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ மற்றொரு சாரார் எதுக்கு தொழில் பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சாரார் இருக்காங்க. அந்த தேர்ட் ஜெனரேஷனை பற்றி, அந்த ஜெனரேஷனை பற்றிய இளையவர்களும் பெரியவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அவங்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத ஒரு கலந்து ஆலோசிக்கிறதுக்காக ஒரு டிஸ்கஷன் செஷன் இப்போது யூத் அண்ட் எல்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா இளையர்களுக்கும் பெரியவங்களுக்கும் எப்போவுமே கண்ணோட்டம் எல்லா விஷயத்துலையுமே மாறுபடுது. அது எப்படி மாறுபடுது, அதை கலந்து பேசி அவங்களோட ஐயங்களையும் தீர்த்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி வகுக்கும்னு நினைக்கிறோம். சரி, இதில் கலந்துக்கிறவங்க பெரியவங்க 4 பேர் கலந்துக்கிறாங்க, பிள்ளைகள் 8 பேர் தயாராக இருக்காங்க. முதலில் கல்யாணி சிதம்பரம், இவர் வந்து டைனா ஸ்கூல் சென்னை இதன் டைரக்டராக இருக்கிறாங்க. கதை, கவிதை, விவாத மேடை எல்லாமே ஆட்சிக்கு வந்து ரொம்ப அத்துப்படி. 17 ஆண்டுகள் வெற்றிகரமாக பள்ளியை நடத்திய ஒரு அனுபவசாலி. பிள்ளைகளோட கண்ணோட்டம் ரொம்ப அருமையாகவே தெரிஞ்சிருக்கும் ஆட்சிக்கு. அவங்கள வரவேற்போம். அடுத்ததாக ஆவிச்சி முத்தையா அவர்கள், அவங்க வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பொறியாளர் அவங்க வந்து ஒரு பொறியாளர். அவங்க வந்து ஃபார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டிங், ஃபார்மசூட்டிக்கல் லாஜிஸ்டிக் ஆகியவற்றில் 25 ஆண்டு அனுபவம் பெற்றவர். இப்போ அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் ரூஃப்டாப் இன்ஸ்டலேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெரி டைவர்சிஃபைட் பிஸ்னஸ். அடுத்தது அவர்களை மேடைக்கு அழைப்பதில் மிக மகிழ்ச்சி கொள்கிறோம். அடுத்ததாக சோலை அடைக்கலவன், இவங்க வந்து 2 சிறிய நிறுவனங்களை நடத்திட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. 2 பெண்களுக்கு தாயார். தகவல் தொழில்நுட்பத்தில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இவங்களுக்கு அனுபவம் இருக்கு. உணவுத்துறை, சமூக ஊடகங்கள், செயலிகள், இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஆட்சிக்கும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக நகரத்தார் பிஸ்னஸ் group.com அப்படிங்கிற இணையதளத்தை இவங்க தான் நடத்திட்டு வர்றாங்க. அதன் மூலமாக பல நகரத்தார் தொழில் முனைவர்களை இவங்க இணைச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய அம்சம். அடுத்ததாக நமது அபுதாபியில் வசிக்கின்ற வடிவாம்பாள் முத்துராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவங்க வந்து பிரெயினோ பிரெயின் என்ற ஒரு குழந்தைகளுக்கான ஒரு ஃப்ரான்ச்சைஸை வந்து அபுதாபியில் நடத்திட்டு வர்றாங்க. அதாவது நேற்று ஒரு அந்த அவார்ட் செரமனியில் ஒரு யூத் சொன்ன மாதிரி இப்போ வந்து நமக்கு தேவை இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து ஆண்டர்ப்ரனர் மட்டும் இல்லை, ஒரு மாம்ட்ரப்ரனரும் வேணும், ஒரு மம்மாவும் இருக்கணும், ஆண்டர்ப்ரனராகவும் இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த வகையில் இவங்க வந்து 2 குழந்தைகளுக்கு தாயான இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அம்மாவாக ஒரு ரோலையும் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு ரோலையும் ரொம்ப திறம்பட செய்துட்டு வர்றாங்க. அவங்களை மேடைக்கு அழைப்பதில் மிக பெருமை கொள்கிறோம். சரி, இவங்களோட கலந்துக்க போற பிள்ளைகள் யார் யாருன்னா, மீனா முத்துக்குமார் கீழச்சிவப்பட்டியை சேர்ந்தவர், வாங்க. சோழபுரத்திலிருந்து அபர்ணா ராமநாதன். மகிபாலன் பட்டியை சேர்ந்த ஷியாம் காளைராஜா. வேந்தம்பட்டியிலிருந்து நாச்சம்மை. காரைக்குடியை சேர்ந்த முத்துக்கோதை மெய்யப்பன். வேந்தம்பட்டியிலிருந்து விஸ்வநாதன். புதுவையிலிருந்து சரஸ்வதி. கல்லுப்பட்டியிலிருந்து முத்தால். பெரியவங்களை கூப்பிட்டோம், யாரும் கையே தட்டல. என்னென்னவோ சொன்னோம், இந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே சொல்லாம கூப்பிடுறோம், அவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணி இப்படி கை தட்டுறாங்க பாருங்க. இவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவதற்கு நம்மளுடைய யூத் கமிட்டியிலிருந்து திருமதி சீதா காசி விஸ்வநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி திருமதி காசி விஸ்வநாதன். இனி இந்த சுவாரஸ்யமான கலந்துரையாடல் தொடங்குகிறது.
அனைவருக்கும் என் வணக்கம். முன்பு கலைமாமணி வந்தார்கள், இப்பொழுது நான் கல்யாணி வந்திருக்கிறேன். நான் சென்னையில் ஒரு பள்ளி நடத்தி வருகின்றேன். டயானா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்பது பெயர். அல்ல எல்லாரும் வந்து திஸ் இஸ் அ லாஸ்ட் ப்ரோக்ராம் ஐ திங்க், பட் இட் வில் நாட் பி லீஸ்ட். லாஸ்ட் ப்ரோக்ராம் இருந்தால் லீஸ்ட் ப்ரோக்ராம் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் நல்லா வந்து பாராட்டி சீராட்டி நல்லா என்கரேஜ் பண்ணணும். இவங்க எல்லாம் ஒரு தேர்ட் குரூப்பை சேர்ந்தவங்க. அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அண்ணே வந்து இப்போ கலைமாமணி அண்ணே வந்து இங்கே இல்லை, காணுப்பா அவங்கள. அவங்க வந்து யார் யார் என்னென்ன ட்ரெஸ் கோடில் வந்தாங்கன்னு சொன்னாங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம், ஆட்சிமார்கள்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பச்சைக்கிளியாக வந்து நல்லா பறந்து பறந்து வேலை பார்த்தாங்க. நேற்று எல்லாரும் வந்து மஞ்சள் தங்க மங்கையாக வந்து சிங்கம் போல், அவங்க பின்னால் சிங்கம் போல் செட்டியார்கள்லாம் உதவி பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாம் வந்து மஜந்தா பூ கன்சுமிட்டிறதுன்னு வந்திருக்காங்க. நல்ல அருமையாக இந்த விழாவை, ஐபிசிஎன் விழாவை நல்ல அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக 3 நாள் ரொம்ப அருமையாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எங்களோட தான் லாஸ்ட்டு ப்ரோக்ராம். இத்தனை நாளாக வந்து என்ன பண்ணோன்னா, எல்டர்ஸுக்காகவே ப்ரோக்ராம் நடந்தது, யங்கர்ஸுக்கு தனியாக ப்ரோக்ராம் நடந்தது. குழந்தைங்களுக்கு இங்கே ஒரு அருமையான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே நான் பார்த்ததில்லை, இனிமேல் வந்த பின்னால் தான் தெரிஞ்சுது. குழந்தைங்களுக்காக டே கேர் ஏற்பாடு பண்ணி குழந்தைங்களெல்லாம் சௌரியமாக விளையாட வச்சாங்க, சந்தோஷப்பட வச்சாங்க, பேரண்ட்ஸை ஃப்ரீயாக இருக்க வச்சாங்க. இது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அதோட ரொம்ப டக்குன்னு மனசு அடிச்சுக்குது. இந்த டயத்தை இவ்வளோ பெருசாக வைப்பாங்க, அடி ஆத்தே இதை ஏன் இவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்க, சின்னதாவது வைக்கக்கூடாதா? தயவுசெய்து நான் இப்போ வணக்கம் சொன்னதுக்கெல்லாம் வந்து இல்லாமல் இனிமேலாம் ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணுங்க. அதுக்குள்ளே 39 செகண்ட், ஐயோ அரை நிமிஷம் போயிடுச்சு. தயவுசெய்து மாற்றி ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து வர மாதிரி பண்ணுங்க. இந்த குழந்தைங்கள்லாம் பேசணும். இவங்கெல்லாம் வந்து இப்போ நாங்கள்லாம் எத்தனை மேடை கண்டவங்க தான், பெரிய விஷயம் இல்லை. இவங்கெல்லாம் பேச வந்திருக்காங்க. இவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக டயத்தை மாற்றி வச்சுருங்க, அப்போ தான் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். வணக்கம் சொல்கிறதுக்காக இந்த டைம் போகலாமா, அரை நிமிஷம் போயிடுச்சு, கொஞ்சம் மாற்றிருங்க. எல்லாம் அனைவருக்கும் இந்த கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்தவர்கள், திரைக்கடல் ஓடி திரவியம் செய்தவர்கள், திரைக்கடல் ஓடியும் அண்ணே வந்துட்டாங்க. பச்சைக்கிளியெல்லாம் நீங்கள் அன்றைக்கி பார்க்கல, நேற்று தங்க மங்கையெல்லாம் நீங்கள் பார்க்கல. இன்றைக்கி தான் மஜந்தா பூலாம் கன்சுமிட்டிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ அருமையாக நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. சந்தோஷமான விழா. அதே சமயத்தில் எல்லாரையும் நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து என்னென்னா, இந்த விழா ரொம்ப, இந்த ப்ரோக்ராம் வித்தியாசமான ப்ரோக்ராம். இது எப்படின்னா, இவங்க தேர்ட் குரூப்பை பற்றி ஃபஸ்ட்டு சொன்னேன்னு கேட்டால் என்னென்னா, இந்த தேர்ட் குரூப் வந்து பிஸ்னஸ் பண்ண வரமாட்டேன்னு சொல்லி வெளியில் நிற்கிறவங்க. வேண்டாம், பிஸ்னஸ் பண்ணால் கஷ்டம் இருக்குன்னு என்னென்ன கஷ்டங்கிறத சொல்ல போகிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்களை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருப்பாங்க, இளைய சமுதாயம் இருக்குது, பெற்றோர்கள் இருப்பாங்க, மற்றவர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே தொழில் செய்ய வரமாட்டேன் வேண்டான்னு சொல்கிறவங்க. இவங்களுக்கு புத்தி சொல்ல வர்றவங்க யாருன்னா ஃபஸ்ட் குரூப் அண்ட் செகண்ட் குரூப். ஃபஸ்ட் குரூப் எப்படின்னா, ஆரம்பத்திலேயே பாதை வகுத்து தந்தால் பயணம் எளிதுன்னு தந்தை அப்பச்சி ஏற்படுத்தி தந்த பாதையை, ஐயா ஏற்படுத்தி தந்த பாதையில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்னென்னா, சொந்த காலில் நின்றால் தானே எல்லாம் தெரியும்னு சொந்தமாக இருந்து சொந்த முயற்சிகளில் தொழில் பண்ணி வந்திருக்கவங்க இன்னொரு குரூப்பு. ஃபஸ்ட் குரூப் அண்ட் செகண்ட் குரூப். இவங்க 2 பேரும் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட், எல்லாம் தெரியும். எல்லாம் ஆரம்ப நாள்லேருந்து என்னென்ன கஷ்டப்பட்டு எப்படி முன்னுக்கு வந்தாங்கிறது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. அவங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப். இவங்க தேர்ட் குரூப். சின்ன பிள்ளைங்க, எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம். ஆனால் நம்ம ஊர் பிள்ளைங்க தான். ஹேர் ஸ்டைலை பற்றி ஏதோ ஒரு நினச்சிக்க வேண்டாம், நம்ம ஊர் பிள்ளைங்க தான் எல்லாம். ஐயா சொல்லிட்டாங்க, கலைமாமணி ஐயா என்ன சொன்னாங்க, அடுத்த தடவை நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், ஜிமிக்கி போட்டு பட்டுப்பாவடை போட்டு பட்டுச்சட்டை போட்டு வரணும். சரியா, அழகாக இருக்கும். நிச்சயமாக சொன்ன மாதிரி நம்மளுடைய பாரம்பரியம் அது. அவ்வளோ அழகாக வரணும். இந்த பிள்ளைங்க எல்லாம் நிச்சயம் வந்து இப்போ கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இந்த கேள்விகளுக்கு தேர்ட் குரூப் இவங்க, ஃபஸ்ட் குரூப் அண்ட் செகண்ட் குரூப் வந்து இந்த கேள்விகளை அவங்க கிளியர் பண்ணுவாங்க. கிளியர் பண்ணுறது மூலம் நீங்கள் ஆடியன்ஸும் நீங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் சொல்லி நிச்சயமாக இதில் இந்த கஷ்டங்கள்லாம் கிடையாதுங்கிறத நீங்கள் நிவர்த்தி பண்ணி எல்லாரும் தொழில் பண்ண வரணுங்கிறதுக்காக தான் இதை நடத்துகிறோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம். ஆல்ரெடி இது வரைக்கும் இந்த 3 டேஸ் நடந்ததில் இப்படி ஒன்று நடக்கலை. இதை மாதிரி நடந்து நீங்கள் பார்த்து இந்த முடிவை நீங்களும் பின்னால் வந்து உங்களோட ஒப்பீனியனே சொல்லலாம். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டயத்தை மாற்றியே வைக்கல, இன்னும் மாற்றலை. பாருங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து ஹார்ட் பீட்டெல்லாம் இருக்குங்கிறதே தெரியாது. இதை பார்த்தா தான் ஹார்ட் பீட்டு இவ்வளோ படப்படன்னு அடிச்சுக்குது. அதனால் டயத்தை உண்மையிலே இன்னும் யாருமே மாற்ற வர மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து மாற்றி வைங்க. சரி வாங்க, அடுத்து கேள்வி கேட்கலாம். வாங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேட்க வரலாம். என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப் தே ஆர் ரெடி. தேர்ட் குரூப் வாங்க. இதற்கு முன்னால் நம்ம முன்னால் இருந்த நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டா இப்போ நீங்கள் என்ன தேவையான்னு நினைக்கக்கூடாது. முன்னால் இருந்த நிலைமை எப்படின்னா,
உலகமெல்லாம் நகரத்தார் செய்த சேவை உயர்கோவில் எழுப்பியது மட்டுமென்று. உலகமெல்லாம் நகரத்தார் செய்த சேவை உயர்கோவில் எழுப்பியது மட்டுமென்று இலகுதமிழ் மென்மேலும் ஓங்கச் செய்தார் ஈடில்லா கல்விக்கே அடிக்கல்லானார். இலகுதமிழ் மென்மேலும் ஓங்கச் செய்தார் ஈடில்லா கல்விக்கே அடிக்கல்லானார். மழையளவு பொருள் தந்தார் நம்ம அறத்தை காக்க, மழையளவு பொருள் தந்தார் அறத்தை காக்க, மக்களை போல் மகேசனுக்கும் பங்கு வைத்தார். நம்ம இடத்துல மட்டும்தான் மகேசனுக்கு, கடவுளுக்கு பங்கு வைக்கிறது. நிலை உயர்ந்து நின்றவர்கள் நடுவில் தாழ்ந்தார். எதுக்கான நீங்க சொல்லுங்க, இந்த சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது. நிலை உயர்ந்து நின்றவர்கள் நடுவில் தாழ்ந்தார். ஏன் தாழ்ந்தாங்க? யார் வேணாலும் சொல்லலாம். நிலை உயர்ந்து நின்றவர்கள் நடுவில் தாழ்ந்தார். தொழில் பண்றதை விட்டுட்டோம். நிலை உயர்ந்து நின்றவர்கள் நடுவில் தாழ்ந்தாரா, நம்ம தொழில் பண்றதை விட்டுட்டோம். மறுபடியும் இப்போ நம்ம தூக்கி நிறுத்துறதுக்கு தான் இவ்வளோ பெரிய விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 2013, 15, இப்போ 17 வந்துட்டோம். 3 டைம்ஸ் வந்தாச்சு. 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஒன்ஸுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணி அருமையாக நடத்திக்கிட்டு இருக்கோம். நிலை உயர்ந்து நின்றவர்கள் நடுவில் தாழ்ந்தால் மறுபடியும் எழுந்து நிற்கிறதுக்காக தான் இந்த விழா கொண்டாடுறோம். இந்த பிள்ளைங்க எல்லாம் அவங்களோட சந்தேகங்களை சொல்லுவாங்க. இப்போ சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாச்சம்மை. எங்கள் சொந்த ஊர் வேந்தன்பட்டி. ஏன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு பேசுறதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கோம். லைக் நம்ம நகரத்தார் பிள்ளைங்க எல்லாருமே அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ லைக் வை பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தேர் சில்ட்ரன் டு பிகம், அவங்களோட குழந்தைங்க ஒரு டாக்டரோ இல்லை இன்ஜினியராகவோ அப்படி தான் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் அப்படி தான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறத நான் கேட்கணும்னு விரும்புகிறேன். இதை கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாலேயும் ஒரு சின்ன விஷயம், நான் ஸ்கூல் நடத்துகிறேன் இல்லையா, அங்கே குழந்தைங்களுக்கு டெய்லி பர்த்டே கொண்டாடுறோம். எங்கள் ஸ்கூலில் 500 குழந்தைங்க டெய்லி 2 குழந்தைக்காவது வந்துடும். 2-3 பேரு கூட வரும். அந்த குழந்தைங்களை பார்த்து வாட்ஸ் யுவர் எய்ம்னு கேட்போம். எல்லாம் டாக்டர், இன்ஜினியர். அதை தவிர வேறு எதுவுமே சொல்ல தெரியாது. டாக்டர், இன்ஜினியர் என்ன பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது தான். இதுக்கு நீங்கள் என்ன முடிவு சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன தோணுதுன்னா, பேரண்ட்ஸ் எப்போவுமே கேட்குதா, பேரண்ட்ஸ் எப்போவுமே they always wish well for their kids. அவங்க வேலைக்கு போகிறாங்களோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க பெரிய ஆளாக வரணும், அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரே நினப்பு தான் அவங்களுக்கு. நீங்கள் சும்மா போயிட்டு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அது அவ்வளோ கிளியராக இல்லை. இன்ஸ்டெட் இதுதான் என்னோடய பிளானு, நான் இப்படி தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு தெளிவாக நீங்களே ஒரு பிளான் பண்ணணும், நீங்களே அதில் ஷுவராக இருக்கணும். ஸோ அது உங்களுக்கே கிளாரிட்டி இல்லைன்னா நீங்கள் எப்படி போய் பேச முடியும்? அப்போ ஃபஸ்ட் நீங்கள் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்கப்புறம் போய் சொன்னீங்கன்னா அவங்கள ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான். ஸோ லைக் பேங்க்குக்கு போனால் லோன் கேட்டால் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சொல்கிற மாதிரி குழந்தைங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்கள் மனசில் இருக்க எண்ணங்களை கிளியராக சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொன்னீங்க ஏன் எல்லாரும் இன்ஜினியரிங், டாக்டர், ப்ரொஃபஷனல் கோர்ஸே சூஸ் பண்ணுறாங்கன்னு. லைக் நம்ம டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நம்ம பியர் குரூப்பை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவோம். சுற்றி இருக்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் இன்ஜினியர்ஸ் இல்லைன்னா டாக்டர்ஸ். லைக் ப்ரிஃபரபிளி நம்ம போயிட்டு பிகாம் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லும் போது அம்மா சூஸ் டு லைக் என் பொண்ணு இன்ஜினியர் படிக்கிற, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா சொரம் ஏறும், பிகாம், ஸோ பிகாமாக தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு தான். ஸோ மேபி அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். செகண்ட் திங் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிங்கன்னா லைக் ஆஃப்டர் இன்ஜினியரிங் பிளேஸ்மெண்ட்டில் டக்குன்னு ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும். பட் வென் வி சூஸ் டு டூ பிகாம் வி வாண்ட் டு கோ டு சிஏ. ஸோ சிஏ பண்ணோன்னா another 3 years. இல்லை வி வாண்ட் டு டூ சம் பிஜி கோர்சஸ். ஸோ அப்படி பண்ணி இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணனாலும் இட் வில் டேக் சம் ஸ்பேன் ஆஃப் டைம் ஃபார் மீ டு செட்டில் இன் மை பிஸ்னஸ். ஸோ அந்த ஸ்பேன் ஆஃப் டைமுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு மேபி பேரண்ட்ஸ் ஆர் நாட் ரெடி. பட் ஆனால் நீங்கள் ஷுவரை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூ கேன் டூ இட் அஸ் பார்ட் டைம், ரைட்? ஸோ அவங்களோட நிலைமையில் மேபி உங்களுக்கு இம்மீடியட்டாக ஜாப் எடுக்கணும், ஏன்னா ஃபேமிலியோட சர்க்கம்ஸ்டான்சஸ் பணம் வரணுமா இருக்கலாம். ஸோ வாட் இட் மீன்ஸ் இஸ் நீங்கள் வேலையும் பார்க்கலாம், பட் ஆனால் உங்களோட பேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, உங்களோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பாசிபிள் ஆக முடியும். அடுத்து என்ன சந்தேகம் கேட்குறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்னொன்று ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னாக்க லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னாக்க பெரியவங்களே முதல்ல சில்ட்ரன்லாம் டிமோட்டிவேட் பண்ணிடுறாங்க. எதுக்கு தேவையில்லாம பிஸ்னஸ்க்குலாம் போகிற, நம்ம ஐயாக்கள்லாம் பார்த்துருக்கேன்ல இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி என்ன அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டாவது என்னன்னாக்கா அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி நம்ம எதுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம பாட்டுக்கு ஒரு 50,000 சேலரி கிடைக்கிற ஜாப்க்கே போயிடலாம்னு நினைக்கிறாங்க. மூணாவது என்னன்னாக்க இதெல்லாம் தாண்டி கூட அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, அது மோஸ்ட்லி அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால அது ஃபெயிலியரில் தான் போகும். ஃபெயிலியர்லேருந்து போனதுக்கு அப்புறமாட்டி அவங்க உடனே சேட் ஆகி டிஸ்கரேஜ் ஆகி இனிமேல் நம்ம பிஸ்னஸ்லேயே கால் வைக்கக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறாங்க.
ஸோ லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கரெக்டு. அப்போ நீங்கள் எப்படி கான்ஃபிடென்ஸாக உங்களை ஆக்கிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட் வந்து. ஸோ கான்ஃபிடென்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூ ஷுட் நோ யுவர் பேஷன். உங்களோட பேஷனை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுங்கள். தென் ஃபாலோ யுவர் பேஷன். அதான் இங்கே டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு. ஃபாலோ யுவர் பேஷன், பி அவேர் ஆஃப் யுவர் பொட்டென்ஷியல். அதுக்கப்புறம் உங்களோட பேஷனுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவையோ அந்த ஸ்கில்ஸை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கான்ஃபிடென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகிடும். அந்த கான்ஃபிடென்ட் இதுக்காக நீங்கள் தனியாக போய் தேடி கான்ஃபிடென்ட்டுக்காக கோர்ஸ்லாம் பண்ண வைக்க முடியாது வந்து. ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ட் வந்துடும். அப்புறம் பெரியவங்க எல்லாம் வந்து டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. அது வந்து நிஜமாவே ட்ரூ தான் வந்து. எல்லார் வீட்லேயும் சொல்கிறாங்க இப்போ ஐயா அவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணி நிறையா விட்டது தான் அதிகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுவேன் வந்து அன்றைக்கி ரொம்ப பிஸ்னஸ் பண்ணி நிறையா அவங்க செஞ்சு வச்சிருக்கிறது தான் அதிகம். இன்றைக்கி நம்ம அது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவ்வளோ பெரிய வீடு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு நடுவில் கோட்டைகளை கட்டி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து. நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள்ங்கிற பேரோட இன்றைக்கும் இருக்கோம் நம்ம வந்து. ஸோ நீங்கள் வந்து அவங்க டீமோட்டிவேட் பண்ணும்போது சொல்லுங்கள், அன்றைக்கி அவங்க பிஸ்னஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி பெருசாக நான் சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனர்ஸாக இருந்தால் மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க எல்லாம் முடிச்சா கூட நான் பிஸ்னஸ்குள்ளே இறங்கினோடனே ஃபஸ்ட்டு ஐ ஹாவ் டு ஃபேஸ் த ஃபெயிலியர். இதுதான் ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. பட் எல்லா பிஸ்னஸ் மேன்ஸையும் கேளுங்க, எத்தனை தடவை நாங்கள் விழுந்தோம் என்பதை விட எத்தனை தடவை நாங்கள் எழுந்தோம் என்பது தான் ரொம்ப பெருமைப்படுவாங்க எல்லா பிஸ்னஸ் மேனும். அது எல்லாருக்குள்ளேயுமே உள்ள ஒரு இதுதான் வந்து. ஸோ உங்களோட பேஷனில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபெயிலியருக்காக பயப்பட மாட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து எடுத்து வைப்பீங்க. வீழ்வது தவறல்ல வீழ்ந்தே கிடப்பது தான் தவறுன்னு அழகா சொல்லிட்டாங்க. ஃபெயிலியரை பத்தி பயப்படவே கூடாது. ஃபெயிலியர் இஸ் a stepping stone to success. Yes, like perseverance is the key to success, failure is the stepping stone to success. அந்த மாதிரி இப்போ இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நம்மளுக்குலாம் நிறைய அவேர்னஸ் இருக்கு. லைக் இந்த மாதிரி IBCN, NCC, NBIG அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ வி ஆர் ஹேவிங் மோர் எக்ஸ்போஷர் அண்ட் மோர் அவேர்னஸ் ஸோ தட் வி வில் ஹேவ் மோர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அவங்க சொன்ன மாதிரி கோர்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க, ஒரு அவேர்னஸ் இருந்தாலே போதும், நம்மளுக்குள்ள தானே நம்ம வளர்த்துக்க முடியும். இப்போ எங்கள் அம்மா தான் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை இங்கே IBCNக்கு அனுப்பிச்சாங்க. பிகாஸ் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க அந்த காலத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் இல்லை, யாருமே அவங்களுக்கு எதுவுமே வந்து அவேர்னஸோ இல்லை எதுவுமே க்ரியேட் பண்ணதில்லை. ஸோ அதனால எங்கள் அம்மா வந்து கம்ப்ளீட்டாக எங்கள் அப்பா மேலே டிபெண்ட்டாகவே வளர்ந்துட்டாங்க. ஸோ அதனால எங்கள் அம்மா சொன்னுவாங்க என்னை வந்து நான் வந்து எப்பயுமே இண்டிபெண்ட்டாக வளரணும். அதனால தான் அவங்க தான் ஷி வாஸ் அ சோல் ரீசன் டு மேக் மீ கம் ஹியர். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் IBCN, NBIG and NCC organizations to create more awareness for the person over here. அம்மா வந்திருக்காங்களா? இல்ல என்ன மட்டும் தான் அனுப்பிச்சாங்க. வரலையா இன்னைக்கு? வந்திருந்தா 42. She can still become an entrepreneur and you both can rock. Yes, sure we will do. Mother can also become entrepreneur. எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா. இல்ல கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணனும் தான் நினைக்கிறோம். Good. Next question. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா நிறைய பேர் ஏன் ஆண்டர்ப்ரினர்ஷிப்க்கு இன்னும் ட்ரான்ஸ்லேட் ஆக மாட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து கைடன்ஸ் இவங்க சொன்னாங்க இட்ஸ் சர்டன்லி இம்ப்ரூவிங் பட் இருந்தாலும் இட்ஸ் நாட் அப் டு த மார்க். லேக் ஆஃப் கைடன்ஸ் இஸ் ஸ்டில் அ ப்ராப்ளம் வி நீட் டு கன்சிடர் and there's lack of training and exposure. In particular நீங்கள் பார்த்தீங்கன்னா NBIG துபாயில் இருக்குது, NCC சென்னையில் இருக்குது. பட் Tier 2 and Tier 3 cities, rural areas இந்த மாதிரி இடத்துல awareness not only in entrepreneurship எல்லா various sectors of the societyக்கு reach ஆகணும். ஸோ அதை நம்ம எப்படி tackle பண்ண போகிறோம்? Exactly. So that is the area where these voluntary organizations should concentrate on that. அண்ட் இப்போயே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, நீங்கள் வந்து IBCN அதெல்லாம் நடத்துகிறீங்க, எலைட் க்ரௌடுக்கு தான் நடத்துகிறீங்க, செகண்ட் லெவலில் தேர்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கூட கிடைக்கிறது இல்லை, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் வி ஆர் ஓப்பனிங் சாப்டர்ஸ் இன் Tier 2, Tier 3 cities. அண்ட் இதுக்கும் மேலே ரூரல் ஏரியாஸில் பண்ணணும்னா வி ஆர் பிளானிங் டு ஹேவ் யூடியூப் செஷன்ஸ். நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அது யூடியூப்பில் எடுத்துகிட்டு we can give YouTube sessions and we are opening a portal nagaratharworld.com and solite adula vandu we will have a separate session for this training and we will reach all the rural areas and we will make all the nagarathars who are in Tier 2, Tier 3 rural areas to become an excellent entrepreneur. That is our mission and we will definitely do it.
எல்லாருக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அது கூடிய விரைவில் செய்யறதா அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஐபிசிஎன் முடிஞ்ச அளவுக்கு ரீச் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அது ஆட் ஆன் டு தட் கொஸ்டின், வாட் பிஸ்னஸ் ஆர் வி டு சூஸ்? நான் அதர் டே ஐ வாஸ் டாக்கிங் டு முத்தால், அண்ட் அவன் முத்தால் சொன்னா அவங்க அப்பா வந்து 20 இயர்ஸாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து நடத்திட்டு வராங்கன்னு. அண்ட் ஷீ ஆடட், அவள் வந்து ஷீஸ் டூயிங் மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க். ஹர் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வேரி ஆகுது அவங்க அம்மா அப்பாவை விட. பட் அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் அவள் பண்ணாருன்னா it's continuing a legacy, it's expansion of money. ஆனால் இல்லாட்டி she could go for her passion. So இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது what business do we take? I'll ask you one question. Which business is most profitable? Can anyone tell me? Which business is most profitable? Food. Education. Okay. Education service. Now educationists are only they are businessmen. Oh, education is a better business now. Education. Like when you have passion towards your business, you can make it more profitable. Yeah, most profitable business. Anyone? Audience. Healthcare. Very good. Real estate. Real estate. Now the time is not at all good for real estate. Very good. See, actually, any profitable business, why somebody fails in that and somebody succeeded? Why? In healthcare, somebody is succeeding, somebody is failing. In real estate, somebody is successful, like Mr. Nagu Chidambaram, and somebody is not successful. Why? Why? It is because it is you have to make the difference, a business, to make it profitable. You have to make that difference. Very good. Right? So, which business to choose? So, you have to follow your passion. If you have a passion on something, you can definitely select that. Otherwise, if you can develop a passion to some businesses later on, like your father's business or uncle's business, where you can develop a passion, definitely you can take up that business and you will definitely succeed in that. If you don't have a passion to some business and if you are selecting that, you will miserably fail. So, passion which drives you to become more successful businessman. Correct? In reference to that point, for example, like நீங்க வந்து ஒரு ஊருக்கு போறேன்னு சொல்றேன். Let me take an example of Bangalore. Okay, so there will be a very clear planning. Okay, நீங்க பஸ் பிடிப்பீங்களா, ட்ரெயின்ல போவீங்களா, இல்ல ஃப்ளைட் பிடிப்பீங்களா? So that kind of a planning is very important in the choice of business. So vision plus mission, I think 2 words would just give the answer for this. Because you should have a very clear vision in order to achieve your goal. That's how I have thought about it. And similarly, இதே மாதிரி ஒரு question I came across and I asked my dad once. Okay, ஒரு passion நோக்கி ஒரு business ஆரம்பிக்கணுமா இல்ல money oriented? He said, listen to your heart. I knew how to listen to my heart. My heart says both, money plus passion. So that was the doubt I went. And said similarly, he had mentioned, decide or discuss. As I discussed, I was never able to decide. But now I've decided that passion could be in any kind of a business. Like for example, for money orientated, you start a business. Now more or less, like after 2 or 3 years, passion could be created very easily. Or otherwise, put your full, concentration towards passion kind of business. And I think money, you will receive it in 3 to 4 years with experience. So that was just a point which I wanted to give in reference. Thank you. Next question. Next question. Vanakkam. My name's Swathi, and I think a point that I'd like to bring up is the fact that young people usually, one of the biggest reasons why people choose not to become entrepreneurs is the lack of financial support. And with the lack of financial support, the real question is, if I want to start a business, how am I going to get the money to do so? And what are the opportunities out there? And what is the best way for me to get that money in order to start my business and follow my passion? So, she is asking about the funding of business. அது ஒரு காலம் இருந்துச்சு, நம்ம பணம் வச்சிருந்தா தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. Now idea has taken the front seat. Who has got an idea will become a better businessman. So ஐடியாவை தேடி இப்போ பணம் தர்றதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. And there are more institutions like SIDBI, 1 to 25 lakhs you can go for SIDBI, and 25 lakhs to 1 crore you can go for TIC.
and bank is ready to finance, and there are new avenues of funding like angel investment, seed capital funding, crowd capital funding, and you have venture capital funding. There are a lot of funding options available, and we form a Nagarattar entrepreneurship fund very soon, and we will fund your project. Don't worry about that. So it is all true. கையில என்ன இருக்குமா? கையில என்ன இருக்கு? ஏதாவது சொல்லுங்க. கையில என்ன இருக்கு? 5 விரல் இருக்கா? வெறுங்கை தானே இருக்கு. அதை சொல்லலையே, வெறுங்கை. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10மே மூலதனம்னு அதை முதல்ல நினைச்சுக்கணும். அது ஒரு அந்த எண்ணங்கள் இருந்தாலே தைரியமா நிச்சயம் வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். On that note, நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆப்வியஸ்லி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி நெசசரி, பட் யூத் ஆர் டு ஸ்டார்ட் ஆஃப் ஸ்மால். நாச்சம்மை ஃபார் எக்ஸாம்பிள், அவள் ஆர்ட் ஒர்க்கை வந்து அவள் ஃபேஸ்புக்லேயே போஸ்ட் பண்ணி செல் பண்ணுறா. நாங்கள் எஸ்ஸுக்கு வந்து we had come up with an idea. இங்கே ஆண்டர்பிரினர் ஆஃப் த வீக் விஜயலக்ஷ்மின்னு அவங்க ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் கூட வின் ஆயிருந்தாங்க. அவங்க ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வீட்லேயே பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ணுற பாஸ்கெட்ஸை நாங்கள் வந்து ஃபேஸ்புக் போல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் போஸ்ட் பண்ணி இங்கே இருக்க ஆர்டர்ஸை அவங்களுக்கு வந்து தந்தோம். ஸோ we were basically acting as brokers. So it is not necessary that we need investment in every all the time. And in Tangachi Kura, she's just 10. But then this summer, she'd taken like all the books at home. இடத்த அடைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னு அம்மா திட்டிட்டு இருந்தாங்க. அந்த புக்கை எடுத்து அவள் ஸ்கூல் பேக்கில் போட்டு எங்கள் ஏரியா ஃபுல்லாக போய் வித்துட்டு வந்தா. She made a lot of money. So I think you have to give a big hand of applause. Take every opportunity. Do not, இது என்னன்னா ஒன்று, if there's a will, there's a way. So இது ஒரு நம்மளுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு அந்த will இருந்துச்சுன்னா we'll always find a way through it. That's all I had to say. அடுத்து யூத் ஏன் பிஸ்னஸ்க்கு வர மாட்டேன்றாங்க அப்படின்னா மெயின் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் ஸ்டாப்பிங் யூத் இன் டு பிஸ்னஸ். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் லீடர்ஸோட கம்பீட் பண்ணும்போது சோல் ப்ரொப்ரைட்டர் ஹி இஸ் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டு அச்சீவ் சக்ஸஸ். ஸோ அப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக தான் அவர் போகணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அப்போ அந்த பார்ட்னரை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, பிஸ்னஸில் எப்படி பார்ட்னரை செலக்ட் பண்ணுறது, அண்ட் ஹவு டு ஃபேஸ் தட் ரிஸ்க் இஸ் மை கொஸ்டின். ஸோ ரிஸ்க்கு கூட ஏற்கனவே நம்ம ஸ்பீச்சஸில் கேட்டோம், நாட் டேக்கிங் எனி ரிஸ்க் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க்குன்னு. ஸோ தட்ஸ் வெரி ட்ரூ. உங்களோட பார்ட்னர் செலெக்ஷன் பற்றி நீங்கள் பேசுனீங்க. ஸோ எப்பயுமே ஒரு நம்மளோட பார்ட்னர் ஷுட் ஆல்வேஸ் காம்ப்ளிமெண்ட் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ இஃப் யூ ஹேவ் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், யூ ஷுட் சூஸ் பார்ட்னர் தட்ஸ் ஆக்சுவலி குட் இன் ஃபைனான்ஷியல்ஸோ இல்லை டெக்னாலஜியோ that can actually supplement your business or your business idea. ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்கில் செட் இருக்கிறத விட வேறு வேறு ஸ்கில் செட் இருந்தால் டுகெதர் யூ கேன் மேக் அ குட் பேர். அண்ட் ஆல்சோ அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ முக்கியமாக பார்ட்னர்ஷிப்பில் வேணுங்கிறதே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஸோ எனி எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா அதை ட்ராப் பண்ணிடணும். எது இருந்தாலும் யூ ஷுட் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் அண்ட் கோ அலாங். ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லைனாவே இட் வில் டெஃபினெட்லி பி அ சக்ஸஸ்ஃபுல் பார்ட்னர்ஷிப். So you have to select the partner who have a different skill set. That is what. The key attributes for being a good partner include being hardworking, competent, and honest. And these are the same characteristics that we use to describe our own community. Therefore, it seems a good idea to look for business partners within our community. I can speak from experience, as in the past I've successfully partnered with users in our community in the US, pairing their IT skills with my skills in finance. I'm sure there are many more opportunities to do this in the future if business people in our community partner. Next question. Translational adaptation. Now, what I mean with these two words is that, if we are students, actually not namma, as in I'm a student. As in I'm a student in a school, okay? So, we have like a period called CCA, like co-curricular activities. We have like 2 periods of it. And 1 PT for the sports. So, I think, like, you know, business pati create pandra subjects are very important in today's world. Now, many people who have attended IBC and right now, like many of the youth, must, like, just like me, must have got motivated or inspired with all the speakers, like very well speakers. You have done a great job, and I think you deserve a clap from my side and all of your sides as well. Okay, so many of us got motivated and inspired. So we seriously need a path to walk on to get the business traits properly. And if education system la avanga include pandradilla. So what is the main problem? Why don't they include?
we cannot change education, அது ரொம்ப பெரிய விஷயம். கரெக்ட். பட் we can get the matter from Google. nowadays கூகுளில் எல்லாமே கிடைக்குது. இன்டர்நெட்டில் எது வேணாலும் நம்ம பார்க்க முடியும், கேட்க முடியும், கற்றுக்க முடியும். அதனால் எஜுகேஷனை மாற்ற முடியலனால நம்ம மாறி நம்ம கூகுள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அது மூலமாக எல்லாம் கற்றுக்கலாம், அது மூலமாக எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. டிரான்சிஷனல் அடாப்ஷன் நீங்கள் சொல்கிறது வந்துட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. இப்போ இருக்க ஆல் யூத்ஸ் ஆர் இன் வெரி கம்ஃபர்ட் ஜோன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே இட் வில் டேக் டைம். ஸோ அது வந்து பிகாஸ் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் ஒன் ஸ்மால் ஸ்டோரி. ஒரு கிங் கிட்ட வந்து 2 பேரட்ஸ் இருந்தது. அந்த 2 பேரட்டையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு ஒரே ஒரு பேரட் மட்டும் எப்போ பார்த்தாலும் பறந்துக்கிட்டே இருக்கும், எல்லா சைடும் சுற்றி பறந்துட்டு அதோட பிரான்ச்சில் வந்துடும். பட் இன்னொரு பேரட் வந்து என்ன பண்ணுன்னா பறக்கவே பறக்காது, அது வந்து அதே பிளேஸில் தான் இருக்கும், ஃபுட்டு சாப்பிட்டும் திரும்ப அதோட பிளேஸ்லேயே தான் போயிருக்கும். அந்த கிங் என்ன பண்ணாரு, அவங்க கிட்ட இருக்க சர்வெண்ட் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இந்த பேரட்டை எப்படியாச்சும் பறக்க வைங்க அப்படின்னு சொல்ல யாராலையும் முடியல, அந்த பேரட்டை பறக்கவே இல்லை. அந்த பேரட் வந்து உடனே என்ன பண்ணார், அந்த கிங் வந்து ஊருக்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க வந்து இந்த பேரட்டை யார் பறக்க வைக்கிறீங்களோ என்னுடைய இதில் வந்து என்னோட ராஜ்யத்தில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த அளவுக்கு அந்த கிங்குக்கு வந்து அந்த பேரட் மேலே வந்து அவ்வளோ ஒரு கிரேஸ் வந்து. அப்போ ஒருத்தர் எல்லாரும் வந்து ஊரில் இருக்க மக்கள்லாம் வந்து என்னென்னா ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் கிரெயின்ஸ் அதெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பட் அந்த பேரட் வந்து பறக்கவே இல்லை. ஒரே ஒருத்தர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து சொன்னார், என்னால் இந்த பேரட்டை ஈஸியாக பறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா அது உட்கார்ந்துருந்த ட்ரீயோட ஒரு பிரான்ச்சை போய் கட் பண்ணார் அவர் வந்து. இமீடியட்டாக அந்த பேர்ட் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த பேரட் வந்து. அப்போ என்னன்னா அந்த கிங் வந்து அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்ததை விட அந்த பேரட் வந்து அதை விட ஹாப்பியாக இருந்ததான். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த பேரட்டுக்கு தெரியுமா பறக்கிறதுல இவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது வெளியில் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து அனுபவிக்கிறதுல உங்களுக்கு தெரியறது இல்லை. ஸோ உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர்றது தான் உங்களோட டிரான்சிஷனல் அடாப்ஷன் நான் நினைக்கிறேன் வந்து. கரெக்ட். அம்மா பாட்டே பறவைன்னா பறக்கணும், நகரத்தார்னா தொழில் பண்ணணும், அவ்வளோதான். அதான் ரத்தத்திலே இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கெல்லாம் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க வந்து கைகட்டி உத்தியோகம் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ திருவண்ணாமலையில் வட்டி கடை வச்சுருந்தாங்க. அது 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் வந்து அஃபெக்ட் ஆன போது கூட வேலைக்கெல்லாம் கூப்பிட்டதுக்கு, அப்பாவை வேலைக்கெல்லாம் அப்பச்சியை கூப்பிட்டதுக்கு வேலைக்கு போக மாட்டேன், கைகட்டி உத்தியோகம் பார்க்க மாட்டேன், சொந்த தொழிலே சொல்லுவாங்க. அது என் மனசில் பதிஞ்சதுனால தான் நான் வந்து தினமலர் பத்திரிக்கையில் சப் எடிட்டராக வேலைக்கு இருந்தோம். எல்லோரும் நல்ல போஸ்டிங்கில் இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னாங்க. ஆனால் அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டு ஸ்கூல் ஆரம்பித்தேன். இந்த ஸ்கூல் ஆரம்பித்த போது ஆரம்ப கால செலவுகளுக்கு என் ஹஸ்பண்டோட பணத்தை தான் கொண்டு வந்து டீச்சர் சேலரி, அந்த இடத்தோட வாடகை, மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்கும் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆனோம். அப்போ அந்த பயம் இருந்திருக்கக்கூடாது. பயம் இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஸ்கூலுக்கு டீச்சர்ஸு, நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரெண்ட்டு, எல்லாம் இபி, எல்லா செலவுகளும் இருக்குது. அந்த செலவுகளுக்கு கையில் பணம் இல்லை. ஆனால் ஹஸ்பண்டோட சேலரியை கொண்டு வந்து என்னோடய சேலரி இல்லை, அந்த பணத்தை போட்டு தான் ஸ்கூலில் ஆரம்பத்தில் நடத்துகிறோம். இன்றைக்கி நல்லா இருக்கும். இன்றைக்கி 500 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 20 டீச்சர்ஸுக்கு இன்றைக்கி வந்து ஜாப் கொடுத்துருக்கோம். நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் 5 பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னென்னா, எங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் நீங்கள் தான் விளக்கேற்றி வைக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்காது, அது எப்படி நான் விளக்கேற்றி வைக்கிறேன். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து யூஎஸில் ஒர்க் பண்ணுறாரு, 5 lakhs ஏர்ன் பண்ணுறாரு. எப்படி நான் விளக்கேற்றிங்க, அவர் பணம் வர லேட் ஆகும், உங்கள் பணம் தான் டான்னு மாதம் கொடுத்துட்றீங்க, அது மூலமாக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணுறோம், நீங்கள் எங்கள் வீட்டில் விளக்க, அந்த சந்தோஷம் வேணும், அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது எத்தனை பேரை நம்ம வாழ வைக்கிறோம். நம்ம மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் வேலைக்கு போனால். ஆனால் தொழில் பண்ணும்போது நம்ம எத்தனையோ பேரை வாழ வைக்கிறோம். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுதான் சொல்கிறேன், அந்த பேர்டு மாதிரி பறக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் தெரியும். அது வெளியில் இருக்க ஹாப்பினஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வந்து அப்படி போகும்போது தான் உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி அதில் நீங்கள் ஒன்று கேட்டிருந்தீங்க இல்லையா, எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி நம்ம நம்ம வந்து இப்போ அதை வந்து நம்ம இமீடியட்டாக மாற்ற முடியாது. அதுக்காக தான் உங்களுக்கு இப்போ நம்மளோட என்சிசி, என்பிக், நம்ம என்பிக்ல நிறைய கோர்சஸ், ஃபினான்ஸ் கோர்சஸ், பேரலல் கோர்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் ஒன்லி உங்களோட அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் எங்கேயாவது ஆஃபர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட போய் அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நீங்கள்லாம் வந்து. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொன்னாங்க வந்து கோ கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கு பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தினர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாவோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லையோ வரதில்லை. ஏன்னா நம்ம வி won't allow them to go for that things. பட் அது எல்லாமே வந்து ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு ஸ்கில் செட் வந்துட்டு. அதனால உங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ப்ளீஸ் அதுலேயும் நீங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ எஜுகேஷனில் நீங்கள் என்ன லேகிங் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ வந்துட்டு
அதையே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக கொண்டு வரலாம் வந்துட்டு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி தான் வந்துட்டு the pessimist sees difficulties in every opportunity, but the optimist sees opportunity in every difficulties. Correct. ஸோ ஆடட் டு த பாயிண்ட், அதான் ஸ்கூல்ஸில் வந்து இப்போது ஒரு சில ஸ்கூல்ஸ் வந்து அதை ஒரு பிஸ்னஸாக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை ஒரு யூஸ்ஃபுல்லாக அவங்க ஃப்யூச்சரில் பிஸ்னஸோ ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஸோ தி யூத் ஹேஸ் டு கோ அவுட் ஃபார் அன் ட்ரைனிங் செஷன். ஸோ டு ஆட் அட் தட் பாயிண்ட், ஐ ஆம் டூயிங் மை பிஸ்னஸ் and I am training students in various colleges to do business. I am also an educationist. நாங்க வந்து தொழிலா செய்யல, புத்தக புழுக்கள் நம்மளோட Not all the schools. Not all the schools. சில என்னன்னா புத்தக புழுக்களை தான் உருவாக்குறோம்னு நமக்கே தெரியுது. ஆனா வந்து எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இருக்கு, நம்ம போய் கம்ப்ளீட்டா மாத்த முடியாது. கேக்குதா? மைக் கேக்குதா? நம்ம போய் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மாத்த, எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம மாத்த முடியாது. எனக்கும் வருத்தம் தான், அதுல பிராக்டிக்கல் லைஃப் இல்ல, தியரி தான், புத்தக புழுக்களை தான் உருவாக்கிட்டு இருக்கோம். நிறைய மார்க் வாங்கினாதான் அவன் வந்து அறிவாளி புத்திசாலி நினைச்சு பிள்ளைங்களை போட்டு வறுத்து வதக்கி எடுக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனா அந்த சிஸ்டத்தை மாத்தத்தான் வேணும். அது நம்மளால முடியாத பட்சத்தில் நமக்கு மாறிக்கணும். We have to give a parallel education like what the voluntary organizations do. Okay. ஆச்சி நம்ம நிறைய கேள்வி கேட்டோம். நானும் ஒரு எஸ் கண்டெஸ்டன்ட் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ எஸ்னாவே நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுத்தோம். ஸோ எல்லாரையும் பிஸ்னஸ் பண்ணுங்கள், சே எஸ் டு பிஸ்னஸ் அதான் எங்கள் மோட்டிவாக இருந்தது. இப்போ நாங்கள் நிறையா போய் லைக் உமன் என்னோட இருக்க கேர்ள்ஸ் லேடிஸ் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது நீங்களும் பிஸ்னஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போது லைக் மேரேஜ் ஸ்டேஜில் இருக்கவங்க, மேரேஜ் ஆக போகிறவங்க, என்ன மாதிரி ஒரு பொண்ணு அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா லைக் வி ஆர் நாட் அலவுட் டு டேக் அவர் பேரண்டல் பிஸ்னஸ். உங்களை நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னா நீங்கள் போயிடுவீங்க. ஸோ வந்து இப்போ வந்து குடும்ப பிஸ்னஸை பார்த்துக்க முடியாது. நீங்கள் கல்யாணம் பண்ணி போன இடத்துல என்ன பிஸ்னஸ் இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. இல்லை நீனா ஆரம்பிக்கணும்னா அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் பிஸ்னஸ் ஆன் யுவர் செல்ஃப். லைக் ஒரு ஃபாதரோட பிஸ்னஸை வந்து எடுத்து பார்க்குற அளவுக்கு உமன்ஸ்க்கு நம்ம கம்யூனிட்டியில் அவ்வளோவா இல்லைன்னு லைக் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சொல்லுது. இல்லை இப்போ காலம் வந்து ரொம்ப மாறிட்டுருக்கு. வந்து அந்த யங் ஏஜ் அதை கூட பார்க்குறது இல்லை. வந்துட்டு HCL டெக்னாலஜியோட சிஇஓ சிவநாடர் அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்துட்டு ரோஷினி நாடார் ஏஜ் ஆஃப் 27 வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹோல் பிஸ்னஸை வந்துட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஃபீமேல் சைல்டு வந்து ரொம்ப டேலண்டடாக இப்போ இருக்காங்க. பேரண்ட்ஸும் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஏன் நம்மளோட இதில் நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிபிசியோட 3rd அவார்டு வாங்கினாங்க வந்து காவ்யா அருண். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அ டிரான்சிஷனல் பீரியட். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து மாறுவாங்க. The female children should increase their skill set. If their skill set is on par or more than the male counterpart, you will definitely get the business. அண்ட் இப்போ அவேர்னஸ் நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி IBCN இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. ஸோ எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்துருச்சு. அண்ட் ஐ திங்க் இந்த கேப் சீக்கிரம் போயிடும். யூனோ நிறைய பொண்ணுங்க தான் வராங்க. இந்த பேனல்லையுமே கேர்ள்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஷூர். ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நாள் இந்த கேப்பே இருக்காது. ஸோ பையனோ பொண்ணோ யார் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். அப்பா வந்து தயங்க போகிறது இல்லை. உங்கள் ஸ்கில் செட் ஒன்று தான் தடையாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா யூ வில் பி த வின்னர்ஸ். Final question. How do we deal with the stress involved in running a business? Because we have fear of failure, fear of the unknown, and we also have to manage our own time, often for the first time for students. So he is asking about fear of failure. That is what a session was running about. நான் இதுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். யாருக்கு தோல்வி பிடிக்கும்? யாருக்குமே தோல்வி பிடிக்காது. I will tell you a small anecdote. என்னுடைய சின்ன வயசில் நான் படிக்கும்போது கூட படிக்கிற பையன் வந்து காப்பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டான். வி கால் குவார்ட்டர்லி எக்ஸாம் எஸ் கால் பரீட்சை. நிச்சயமாக அது பழக்க இருப்பேன் இல்லை, எனக்கும் அவருக்கும் நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த பையன் அழுதுட்டு இருந்தான். டீச்சர் வந்து கேட்டாங்க, ஏன்டா அழுகிற? நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அதுக்கு நான்லாம் அழுகணும், ஐ ஹேவ் டு டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தானே உனக்கு சரியாக சொல்லித்தரல, நீ ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. வீட்டுக்கு போனோன்னா பயம், அப்பாட்ட கையெழுத்து வாங்கணும் ரேங்க் கார்டில், என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே அப்படின்னு போய் ரேங்க் கார்டு நீட்டினான். அப்பா சொன்னார், பரவாயில்லடா, நான் 5 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனேன், நீ ஒரு சப்ஜெக்டில் தான்டா ஃபெயில் ஆயிருக்க அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. அந்த மாதிரி அரவணைக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க. அன்னைக்கு தோல்வி அடைந்தால் அரவணைப்பதற்கு அன்ற ஆட்கள் இருந்தார்கள். இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோம், we are glorification the victory. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினியா போஸ்டர் போடு, செகண்ட் ரேங்க் வாங்கினியா, எல்லாருக்கும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடுது. நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும் போல, செகண்ட் ரேங்க்லாம் வாங்கக்கூடாது, நம்ம வந்து எப்போவுமே டாப்பில் இருக்கணுங்கிற ஒரு ப்ரெஷரை வந்து அன்னெசரியாக பில்டு பண்ணிடுறோம்.
இப்போ தோல்வியை வந்து நாங்கள் நிறைய சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் கேட்டோம், அந்த தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பசங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு கேட்டோம். ஒரு சின்ன கேள்வி, இப்போ எல்லாரும் வந்து மொபைலில் வந்து கேம்ஸ் விளையாடுறீங்க, அதில் தோக்குறீங்கல்ல, அப்போ திருப்பி ஏன் விளையாடுறீங்க? விளையாடுறீங்கல்ல, ஜெயிக்கணுங்கிற எண்ணம், தோல்வி அடைஞ்சாதான் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வரும். இப்போ மொபைலில் தோக்கும் போது ஏன் நம்ம வந்து திருப்பி அதை செய்கிறோம்னா, அந்த தோல்வி வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியறது இல்லை. ஸோ நம்மளுடைய தோல்வி வெளியில் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அது நல்லது. நம்மளுடைய தோல்வி வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா அது நமக்கு தோல்வி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம சைக்காலஜிஸ்ட்டை கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தோல்வியை வந்து பழகணும். தோல்விங்கிறது ஒரு பெரிய தவறு கிடையாது, அந்த தோல்வியை பழகணும். தோல்விக்கான பயத்தை வந்து நம்ம பழகணும். ஒரு வீட்டில் வந்து தனியாக இருக்கிறதுக்கு வந்து பயமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு 5 நிமிஷம் எல்லாரையும் அனுப்பிட்டு நம்ம 5 நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை 10 நிமிஷம் 15 நிமிஷமாக ஆக்கிட்டோம்னா நமக்கு அந்த பயம் போயிடும். அந்த தோல்வியை பழக ஆரம்பிக்கணும், அப்போ நமக்கு அந்த தோல்வி பயம் போயிடும், ஜெயிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தோல்வி வெற்றி ரெண்டும் இருக்குது. இப்போ வெற்றி பெற்றவன் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு வெற்றி அடைஞ்சிடறான், போய் ஒரு காம்படிஷனில் ஜெயிக்கிறான். வெற்றி அடைஞ்சவொன்னே அவனுக்கு என்ன ஆகிடுது, அடுத்த காம்படிஷனுக்கு போகும்போது பதற்றம் ஆகிடுது. என்னடா அது நம்ம ஜெயிச்சிட்டோமே, அடுத்த தடவையும் ஜெயிக்கணுமேங்கிறது. தோல்வி அடைஞ்சவனுக்கு அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லை. நான் போன தடவை தோல்வியோட ஒரு படி மேலே போயிட்டேனாலே போதும், எனக்கு நான் ஜெயிச்சிட்டதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி தைரியமாக போகிறான். ஸோ வெற்றிகள் வந்து கோழைகளை உருவாக்குது, தோல்விகள் தான் வீரர்களை உருவாக்குது. ஸோ தோல்வி அடைஞ்சதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வீட்டில் நம்ம நிறைய பொருட்கள் வாங்குகிறோம், நிறைய நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குகிறோம். எல்லாத்தையும் தூக்கிட்டே போகிறோமா எல்லாத்துக்கும் போகிறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் வீட்டில் வச்சிடுறோம். வீடை திறந்து வைக்கிறோமா? இல்லை வீடை தூக்கிட்டு போக முடியுமா? இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சாவியை போட்டு பூட்டு போட்டுட்டு சாவியை தூக்கி பையில் போட்டு ஜாலியாக போயிடுறோம். ஸோ நம்மளோட பொருட்கள் எல்லாமே சேஃபாக இருக்குது. அதே மாதிரி நம்ம அறிவு எல்லாத்தையும் நிறைய கற்றுக்குறோம். ஐபிசிஎன்ல வர்றோம், டேக்அவேஸ் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த வீடை திறந்து வச்சிருக்கிறோம். வெற்றிங்கிறது வந்து திறந்த வீடு மாதிரி. யார் வேணாலும் உங்களுடைய வெற்றிக்கு சொந்தம் கொண்டாடுவாங்க. நீங்கள் பரீட்சையில் ஜெயிச்சிடுறீங்க, அம்மா சொல்லுவாங்க நான் சொல்லி கொடுத்தேன் அதனால ஜெயிச்சான் அம்மா. அப்பா சொல்லுவான் என் ஜீன்லே இருக்கு ஜெயிக்கிறது. அப்போ எல்லாரும் வாத்தியார் சொல்லுவார் நான் சொல்லி கொடுத்ததுனால தான் எல்லாருமே சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் தோல்வி வந்து அப்படி கிடையாது. நீங்கள் தோத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிப்படியாக ஜெயிக்கும் போது அந்த வெற்றிக்கு நீங்கள் மட்டுமே முழு முதல் காரணம். வேற யாருமே அதுக்கு அந்த வெற்றிக்கு வந்து யாருமே சொந்தம் கொண்டாடவே முடியாது. ஸோ அந்த வெற்றிகளை அறிவை வந்து உள்ளே வச்சு பூட்டி அந்த தோல்வியை அந்த சாவியை பையில் வச்சுக்கிட்டு போங்க. தைரியமாக வெற்றி உங்கள் பின்னால் நாய்க்குட்டி மாதிரி ஓடி வரும். நன்றி. டைம் இஸ் அப்புன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஏன் இல்லை, அதுக்குள்ளே ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஆலமரத்தின் விதையில் தான் பெரிய விருட்சமே உறங்குகிறது. இவங்க எல்லாரும் ஆலமரத்தின் விதைகள். இந்த விதைகளுக்குள் தான் விருட்சமே உறங்குகிறது. பாருங்க, வெடித்தால் விழும், விழுந்தால் முளைக்கும். அது என்னன்னு யாருக்கா தெரியுமா? இலவம் பஞ்சு. லட்சியமில்லா இலவம் பஞ்சு எங்கெங்கோ பறக்கும், ஆனால் ஆமணக்கோ வெடித்தால் விழும், விழுந்தால் முளைக்கும். வெடித்திடும் போதே விளைந்திட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதுபோன்று நீங்கள் அனைவரும் அப்படி வர வேண்டும். ஃபெயிலியர், தோல்வியை கண்டு பயப்படவே கூடாது. நல்லா அழகாக சொல்லிட்டாங்க. தோல்வி வந்து வெற்றிக்கு அறிகுறி. ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ். வெற்றி என்னைக்கு வேணாலும் கிடைக்கும், ஆனால் தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் விசாரித்து அந்த ஒரு தொழிலை செய்து பார்த்து அதே வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். யூ ஆர் த டிசைடிங் அத்தாரிட்டி, யூ ஆர் த ஆர்கிடெக்ட் ஆஃப் யுவர் ஓன் ஃபியூச்சர். நீங்கள் தான் சிற்பி. ஒரு படத்தில் இவர் காட்டுவார், பாலச்சந்தர் காட்டுவார், ஒரு பெண் தன்னைத்தானே செதுக்கிக்கிற மாதிரி. அது மாதிரி நீங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை செதுக்கிக்கணும். நீங்கள் வந்து தொழில் பண்ணணும். தொழில் பண்ணதுனால தான் நம்ம ஐயாக்கள்லாம் நல்லா இருந்தாங்க. மாட மாளிகை கூட கோபுரம் 1000 ஜன்னல் வச்ச வீடெல்லாம் கட்டினாங்க. அதனால நீங்கள் எல்லோரும் நல்லா தொழில் பண்ணணுங்கிற எண்ணத்தை இன்றைக்கே மனசில் விதைச்சு அந்த எண்ணத்தோடு இருக்கணும். நான் சின்ன வயசில் நான்லாம் இருக்கும்போது திருவண்ணாமலையிலேருந்தே காரைக்குடியில் பிறந்தேன். ஆனால் திருவண்ணாமலையில் தான் எங்கள் அப்பா பிஸ்னஸ்க்காக அங்கே தான் இருக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ காரைக்குடி போகும்போதெல்லாம் அந்த வள்ளல் அழகப்பரோட அந்த பெரிய அழகப்பா நகர், அழகப்பா யூனிவர்சிட்டி, அழகப்பா ஸ்கூல் எல்லாத்தையும் பார்த்துட்டு நானும் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ஒரு 8வதுலேருந்தே எண்ணம் ஆரம்பமாயிடுச்சு. அதே எண்ணம் தான் அப்படியே வளர்ந்து பெருசாக வந்து இன்றைக்கி ஸ்கூல் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கேன். அது பாரதியார் எனக்கு ஒரு பக்கத்துலேருந்து பொட்டில் அடிச்சுக்கிட்டே இருப்பார். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் குழந்தைக்கு எழுத்தறிவித்தல்னு சொன்னார்.
பாரதியார் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு பக்கம், இந்த பக்கம் வள்ளல் அழகப்பர் குடியிருந்த வீட்டையும் கொடையாய் கொடுத்த வள்ளல் விழி கொடுத்த விழு தெய்வம், கல்விக்காக எல்லாம் செய்யணும் அர்ப்பணம் பண்ணணும்னு சொன்னார். அந்த எண்ணங்கள் தான் இன்றைக்கி நான் வந்து எஜுகேஷனிஸ்டாக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் எண்ணங்கள் தான் செயல்கள் ஆகின்றன, செயல்கள் தான் வடிவப்படுகின்றன. எனவே உங்கள் எண்ணங்களை உயர்வாக வளர்த்து, ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம். உங்கள் எண்ணங்களை நன்றாக வளர்த்து கொண்டு நீங்களும் நன்றாக வருவீர்கள். சின்ன விருட்சத்தில் இந்த பெரிய விருட்சம் சின்ன விதைக்குள் உறங்குகிறது. நீங்கள் மட்டுமல்ல, இங்கே எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனையோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள்லாம் தைரியமாக செயலாற்றுங்க. அடுத்த 2019 வருஷத்தில் நீங்கள் எல்லாரும் பெரிய தொழிலதிபராக வந்து எங்களுக்கு முன்னால் நிற்கணும், நாங்கள் பார்த்து சந்தோஷப்படணும். நன்றி, வணக்கம்.